PSLV-C-59 ராக்கெட் ஏவுதல் திடீரென்று நாளைக்கு ஒத்திவைப்பு. நாளை பிற்பகல் 4:12 மணிக்கு ராக்கெட் ஏவப்படுவதாக இஸ்ரோ அறிவிப்பு. கடைசி நேரத்தில் கண்டறியப்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக PSLV-C-59 ராக்கெட் ஏவுதல் தள்ளி வைப்பு. புரோபோ 3 செயற்கைக்கோளில் கோளாறு என இஸ்ரோ தகவல். திருவண்ணாமலையில் மழையால் பாதிக்கப்பட்ட மின் விநியோகத்தை சீரமைக்கும் போது உயிரிழந்த மின்சார வாரிய ஊழியர் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி. ஊழியரின் குடும்பத்தில் ஒருவருக்கு பணி வழங்கிட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. மகாராஷ்டிராவில் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் தேவேந்திர பட்னாவிஸ். மும்பையில் நாளை நடைபெறும் விழாவில் தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சராக பதவியேற்கிறார். மகாராஷ்டிராவில் தனது ஆட்சி காலத்தில் மக்கள் பணிகளை சிறப்பாக நிறைவேற்றியதாக ஏக்நாத் ஷிண்டே மகிழ்ச்சி. தேவேந்திர பட்னாவிஸ் அரசுக்கு முழு ஆதரவு என ஷிண்டே பேட்டி. தமிழகத்தில் 10ஆம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். தமிழகத்திற்கு நிதி தராத மத்திய அரசுக்கு நாம் எதற்கு வரி கட்ட வேண்டும்? வெள்ள பாதிப்புகளுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்காததற்கு சீமான் கண்டனம். நடிகர் பவர் ஸ்டார் ஸ்ரீனிவாசன் திடீர் உடல்நலக் குறைவினால் மருத்துவமனையில் அனுமதி. சிறுநீரக கோளாறு ஏற்பட்டதால் கிண்டியில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. வேலூரில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த விவசாயி மீது மர்ம நபர்கள் துப்பாக்கிச் சூடு. உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. காவல்துறையினர் விசாரணை. மலேசியா மற்றும் துபாயில் இருந்து சென்னைக்கு வந்த 2 விமானங்கள் தரையிறங்க அனுமதிக்காததால் பெங்களூருக்கு திரும்பியது. நிர்வாக காரணங்களால் 2 விமானங்கள் திரும்பிச் சென்றதாக தகவல். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை வேறு இடத்துக்கு மாற்றுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திருமண விழாக்களை காரணம் காட்டி மண்டபங்களில் தங்கி இருப்பவர்களை வெளியேற்றுவதாக புகார். கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் போர்க்கால அடிப்படையில் சீரமைப்பு பணிகள். வழங்கப்பட்ட நிவாரண உதவிகள் குறித்தும் தமிழ்நாடு அரசு விளக்கம். மத்திய அமைச்சர் அமித்ஷாவை நாடாளுமன்ற வளாகத்தில் சந்தித்தார் பிரியங்கா காந்தி. வயநாடு நிலச்சரிவினால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு 2000 ரூபாய் கோடி நிவாரண நிதி வழங்க கோரிக்கை. தமிழக அரசு கோரிய புயல் வெள்ள நிவாரண நிதியை உடனடியாக வழங்க வேண்டும். மத்திய அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தல். கடலூரில் கெடிலம் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட 32 மாடுகள். அதிர்ச்சியூட்டும் காட்சி. சென்னை விமான நிலையத்தில் வாகனங்களுக்கான பார்க்கிங் கட்டணம் எந்த முன்னறிவிப்பும் இன்றி திடீர் உயர்வு. பயணிகள் கடும் அதிர்ச்சி. சேலம் ஏற்காடு மலைப்பாதை சீரமைக்கப்பட்டதால் போக்குவரத்து துவங்கியது. முதல் கட்டமாக இலகுரக வாகனங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் மட்டும் அனுமதி. இந்திய கடற்படை வீரர்களின் அர்ப்பணிப்பு நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்கிறது. கடற்படை தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடி வாழ்த்து.
கலவரத்தால் பாதிக்கப்பட்ட சம்பல் மாவட்டத்திற்கு தனியாக செல்லவும் தயார். அனுமதி மறுக்கப்படுவதாக டெல்லி திரும்புவதற்கு முன் ராகுல் காந்தி பேட்டி. விவசாயிகளின் குரலை எந்த சக்தியாலும் அடக்க முடியாது. விவசாயிகளின் பிரச்சினையை தீர்க்க மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தாதது ஏன்? மும்பையில் மத்திய வேளாண் அமைச்சர் பங்கேற்ற கூட்டத்தில் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் ஆவேசம். ஜூனியர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேற்றம். காலிறுதி ஆட்டத்தில் ஐக்கிய அரபு அமீரகம் அணியை தோற்கடித்தது இந்தியா. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் ஜாம்பவான் சர் டான் பிராட்மேனின் தொப்பி ஏலம். 2.63 கோடி ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது.